ஜெர்மனியின் செந்தேன் மலரே தமிழ் மகனின் எங்க பாரு தானுஸ்கர். டேய் என்னடா பண்றீங்க? ஏன்டா மூஞ்சத்துக்கு இப்படி வச்சுக்கிட்டு இருக்க? பாடுறா இயற்கை எவ்வளவு எழில் கொஞ்சம் அழகா இருக்குடா. இளையராஜா பாட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் ரசிடா. ஏன்டா மூஞ்ச தூக்கிட்டு இப்படி வச்சுட்டு இருக்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஒன்னும் இல்லடா, எங்க போனாலும் டாய்ச்சு டாய்ச்சு டாய்ச்சுன்னு இங்கிலீஷை மட்டும் நினச்சிட்டு இங்கே நான் வந்துட்டேன். டாய்ச்சு இல்லாமல் வாழவே முடியாது போல. டேய் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா. அவன் உசுரை காப்பாற்றுறது ஓடிக்கிட்டு இருக்கேன். டாய்ச்சு கற்றுக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையா? உன் லைஃப்க்கு தேவையான டாய்ச்சு நான் சொல்லித்தரேன். கத்துக்கிறியா? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஏய் சூப்பர்ரா, சொல்றா. அதாவது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டாய்ச் கற்றுக்க, சரியா? சும்மா இந்த வார்த்தைக்கு டாய்ச்சில் என்ன, இந்த வார்த்தைக்கு டாய்ச்சில் என்னன்னு டிக்ஷனரியில் போய் கற்றுக்காம இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பேசுவேன் அப்படின்னு கற்றுக்க. இப்போ நான் உனக்கு ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். நீ நடந்து போயிட்டே இருக்க, எதில் ஒருத்தர் வராரு, என்ன பண்ணுவா? ஹலோன்னு சொல்லுவேன். ஹலோன்னு சொல்கிறது நல்லது தான், சரியா? ஹெலோன்னு சொல்லக்கூடாது, அது இங்கிலீஷு. ஹலோன்னு சொல்லணும். என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது, சரியா? சே குட், சூப்பர். அதுக்கு வேற என்ன சொல்லலாம் நம்ம அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரீட்டிங்ஸ் மாறும். சரி, சரியா? ஹலோன்னு சொல்லலாம், சரியா? இப்போ நம்ம பாயன்ல இருக்கோம். சவுத் ஆஃப் ஜெர்மனியில் சேவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சேவஸ். சேவஸ். ஒருத்தரை கிரீட் பண்ணாலும் சேவஸ் தான், நான் கிளம்புறேன்னு சொன்னாலும் சேவஸ் தான், சரியா? இது பாயன், பாடன் வியூட்டம்பெர்க், சவுத் ஆஃப் ஜெர்மனியில் சேவஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, நான் பெர்லின்லேருந்து வரேன். சரி, அங்கே எதுவும் இந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு? அங்கேயும் இருக்கே. ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும்டா. இப்போ நார்த் ஆஃப் ஜெர்மனியில் மோயின் மோயின் அப்படின்னு சொல்லுவாங்க. மோயின் மோயினா? அது மோயின் மோயின் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? நீ வர பெர்லின்ல என்ன சொல்லுவாங்கன்னா யூட்டன் மோயின். யூட்டன் மோயன். யூட்டன் மோயனா? ஆமா, யூட்டன் மோயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் மோயின் மோயின்னு சொல்லுவாங்க. இப்போ நீ சேவஸ்ன்னு சொன்னா நீ பாயன்ல இருந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்குவாங்க. மோயின் மோயின்னு சொன்னா நீ நார்த் ஆஃப் ஜெர்மனில இருந்து வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி, அவர் வந்தாரு, ஹலோ சொல்லிட்டேன், சேவு சொல்லிட்டேன், மொயின் மொயின் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, ஏதாவது எனக்கு ஏதாவது உதவி இருந்தா ஏதாவது உதவி பண்ணுங்க, ஏன்னா எனக்கு உதவி வேணும்னு கேட்பேன். வர்றா எடுத்த உடனே நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கேட்கக்கூடாது, சரியா? சொல்ற கொஞ்சம் அப்படியே சுத்தி வளைச்சு வரணும். இல்லைன்னு வச்சுக்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டுருவாங்க. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ எம்ஏ பிலாசபி பிலாசபி, சரியா? இப்ப காலையில நான் என்ன சொல்லுவேன்? நம்ம ஊர்ல காலை வணக்கம், மதிய வணக்கம், சாயங்காலம் வணக்கம், இரவு வணக்கம்லாம் கிடையாது. ஆமா, வணக்கம் வணக்கம் தான். வணக்கம்ன்றது என்ன? ஒரு நவுன், சரியா? அப்ப அதனுடைய வேர்ப் என்ன? வணங்குவது, வணங்குதல் அப்படின்னு அர்த்தம். நான் வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம், சரியா? இந்த வணக்கத்தை காலையில ஒரு வணக்கம், சாயங்காலம் ஒரு வணக்கம்னு சொல்ல முடியாது. ஆனா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இந்த காலை வருது, நல்ல காலையா உங்களுக்கு அமையட்டும், நல்ல மதியமா அமையட்டும், நல்ல சாயங்காலமா அமையட்டும், நல்ல நாளா அமையட்டும் அப்படின்றத சொல்றதுக்கு கூட்டன் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நீ வர பெர்லின்ல யூட்டன் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன திருப்பி சொல்ல? யூட்டன் மோயன். யூட்டன் மோயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெர்லின்ல இந்த கே இருக்கு இல்லையா? ஆமா, அதுக்கு பதிலா யாட் போட்டுருவாங்க. ஆமாண்டா, கரெக்ட் நீ சொல்றது. ஆமா, ஸோ அங்கே எங்கெங்கெல்லாம் கே வருதோ அங்கெங்கெல்லாம் யாட் போட்டுருவாங்க. ஸோ அங்கே கூட் கிடையாது, யூட் அப்படிதான், சரியா? என்னடா ஏ? சரி, இப்போ வந்துட்டாரு, ஹலோ சொல்லிட்டேன், சேவஸ், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டேன். இது எப்போ சொல்லணும்? காலையில மட்டும் தான் சொல்லணும். கொஞ்சம் 11 மணி ஆயிடுச்சுன்னா, 12 மணி ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவேன்?
மார்கழி மாசம் கண்ட்ரோல் பண்ற அம்பி வெள்ளச்சாரி. கூட்டன் ஆபன். அது எப்படி 12 மணிக்கே சொல்லுவேன். ஆபன்றது சாயங்காலம் இல்லையா? ஆமால. கூட்டன் டாக் அப்படின்னு சொல்லுவேன். கூட்டன் டாக். கூட்டன் டாக் அப்படின்னு சொல்லுவேன். சரி, நான் பெர்லின்ல இருந்து வரேன். அப்ப யூட்டன் டாக் அப்படின்னு தான் சொல்லணும். ரைட்டு, நோட் பண்ணிக்கிறேன்டா. வெரி குட். சரி. ஸோ இப்போ கூட்டன் டாக்னு சொல்லிட்டேன். அடுத்து என்ன கேட்பேன்? எனக்கு ஒரு உதவி வேணும்னு கேட்பேன். அது எப்படி சொல்றது டாய்ச்ல? அது ஏதோ கண்ணு இஷ்ஷு. Könnten Sie mir bitte helfen? சொல்லு. Könnten Sie mir bitte helfen? இல்ல. Könnten Sie mir bitte helfen? Mir bitte helfen. Könnten Sie mir bitte helfen? Könnten Sie mir bitte helfen? அப்படி கேட்டேன்னா எனக்கு நீங்க உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறேன். சரி மணி, நீ சொல்ற அப்படி. ஆனா நான் பார்த்த வரைக்கும் இத சொல்றதுக்கு முன்னாடியே சில பேரு Entschuldigung அப்படின்றாங்க. அது எதுக்கு? நல்ல கேள்வி. இப்போ ஒருத்தங்கள கூப்பிடணும்னா ஏங்க ஒரு நிமிஷங்க, ஆமா ஹலோங்க அப்படி நம்ம கூப்பிடுவோம் இல்லையா? ஆமா. இப்போ பழைய தமிழ்ல நம்ம எப்படி கூப்பிட்டு இருந்தோம்னா மன்னிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மன்னிக்கணும்னு போதெல்லாம் நான் மன்னிப்பு கேட்கறேங்க, நான் வருந்துறேங்க அப்படின்றத மட்டும் சொல்லுவோம். மன்னிப்புன்றத சமஸ்கிருத வார்த்தை. தமிழ்ல நம்ம வருந்துறோம்னு சொல்லுவோம் இல்லையா? அது வருத்தம் தெரிவிக்கிறது. அது ஒருத்தங்களை கூப்பிடுறதுக்கும் நம்ம பயன்படுத்துவோம். அததான் இங்க Entschuldigung. ஓகே, Entschuldigung அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப Entschuldigungனா மன்னிப்பு கேட்கறதும் தான். ஒருத்தரை கூப்பிடுறதுக்கும் நம்ம Entschuldigung பயன்படுத்தலாம். அவங்க போற வேலையில இருந்து நம்ம அவங்களை தடுத்து நிறுத்துறோம். அதுக்காக முன்னாடியே ஒரு Entschuldigung போட்டு Entschuldigung, könnten Sie mir bitte helfen? Entschuldigung, könnten Sie mir bitte helfen? Nein, da war Entschuldigung, könnten Sie mir bitte helfen? Entschuldigung, könnten Sie mir bitte helfen? Sehr gut. இது அர்த்தம் என்னன்னா கொஞ்சம் எனக்கு உதவி முடியுமா அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சூப்பர் மணி, நோட் பண்ணிக்கிறேன்டா. ஸோ இப்போ எங்க போனாலும் சரி இந்த மாதிரி கேளு. சரிடா. இப்போ ஒருத்தரை எப்படி க்ரீட் பண்றதுன்னு கத்துக்கிட்டேன். ஆமா, இப்போ அடுத்த சிச்சுவேஷன் சொல்லு. இப்போ நீ ஆஃபீஸ் போற, சரி, இல்ல காலேஜ் போறேன்னு வச்சுக்க. உனக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். இந்த முதல் மரியாதை ஒருத்தர் இருப்பான்ல, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும் சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும் சாமி. அது எப்படி கேட்பட்டு வச்சுல? ஆமா, நீ சொல்லு. எனக்கே அது எப்படி கேட்கணும்னு மறந்துச்சு. சொல்லு, நீ சொல்லு. Ich habe eine Frageன்னு சொல்லணும். Ich habe eine Frage. ஆமா, Ich habe eine Frageன்னா எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு அர்த்தம். ரைட்டு. ஆனா இதே மாதிரி நிறைய இருக்கு மணி. எனக்கு இந்த மாதிரி எப்படி கேள்வி கேட்கணும் நீ சொல்லி கொடுத்துட்ட, ஒருத்தவங்க எப்படி உதவணும்னு நீ சொல்லி கொடுத்துட்ட. இப்ப இதுவே நான் இங்க போனுங்க அங்க போனுங்க அவங்கள பார்த்து கேட்கறப்ப சில பேர் யூஸ் பண்றாங்க ஜி சொல்றாங்க, சில பேர் தூ சொல்றாங்க. இது எனக்கு ஒண்ணுமே புரியலடா மணி, இதை கொஞ்சம் சொல்ல. அதாவது டாய்ச்ல இந்த ஃபார்மல் இன்ஃபார்மல்னு இருக்குல்ல. ஆமா, நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி நம்ம மரியாதை கொடுப்போம்? வயசுல பெரியவனாலே மரியாதை கொடுப்போம். ஆமா, கரெக்ட் தானே? அதேதான். இந்த ஊர்ல எப்படின்னா தெரிஞ்சவன் தெரியாதவன், சரி, அதுக்கேத்த மாதிரிதான் மரியாதையோ மரியாதை இல்லாமையோ பேசுறது. இங்க நான் உன் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு பேரு மரியாதை இல்லைன்றது அர்த்தம் இல்லை. நான் உன் பேரை சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு உன்னை நல்லா தெரியும், உனக்கு என்ன நல்லா தெரியும், நம்ம 2 பேரும் க்ளோஸா இருக்கோம், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு அர்த்தம். ஆனா இப்ப யாருன்னே தெரியல ஒருத்தர். சரி, சரியா? அவங்க சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஆரம்பத்துல மரியாதையோட ஜீன்னு சொல்றதுதான் நல்லது. ஓகே. ஆனா ரொம்ப சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்களை நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்க அது நெக்லிஜிபிள் தான். ஆனா ஓரளவுக்கு பெரியவங்களா இருக்காங்க, தெரியல ஒருத்தங்களை, அது டாய்ச்ல உன்பெக்கான்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் முதல் தடவை பாக்குற ஒருத்தங்களை முதல் தடவை என்கவுண்டர் பண்ற அப்படின்னா ஜீன்னு சொல்றதுதான் சரி. ஓ, அப்படியா விஷயம்? இப்ப புரியுதுடா. முதல்ல நீ எனக்கு சொல்லி கொடுத்த பத்தியா, கியோனன்ஜி மியர் பிட்ட ஹெல்பன். தப்பா சொல்றப்ப könnten மியர் பிட்ட ஹெல்பன், கியோன்டன்ஜி மியர் பிட்ட ஹெல்பன். இப்ப புரியுது ஏன் நான் ஜி சொல்றேன்னா உங்களுக்கு. ஆமா, ஏன்னா நீ அவங்கள முதல் தடவை பாக்குற. ஆமா, அவங்க யாருன்னு உனக்கு தெரியாது. ஒரு வழிபோக்கன், அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கற, மரியாதையா கேட்கறது தான் நல்லது. ஆமாண்டா. சரியா? சூப்பர் ராமணி. ஓகேயா?
சரி, அடுத்து இப்போ எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. இதை கேட்டேன் நீ இஷாபா என்ன ஃப்ராகன்ட்டு. ஆமா. இப்போ ஒருத்தன் ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கான், ஓகே. உனக்கு அது சரியா புரியல. அது தமிழ்ல எப்படி கேட்ப? என்ன சொன்ன? இதே மாதிரி பயங்கரமா என் காலேஜ்ல கிளாஸ் நடக்கிறப்பல அந்த மாதிரி நிறைய நடக்குதா? ஆமா நடக்குதா? இப்ப இது எப்படி கேக்குது? என்ன சொன்ன அப்படின்னு நம்ம கேட்போம்ல தமிழ்ல. ஆமா அம்மா இப்ப என்ன சொன்ன நீ ஆமா அப்படின்னு கேட்போம்ல. ஆமா. அது எப்படி சொல்லுவ நீ டுவாட்ச்ல? தாங்களே சொல்லவும். பிபிட்ட பிபிட்ட. இப்போ இங்கிலீஷ்ல வந்து வாட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆமா. அது அப்படியே டுவாட்ச்ல மொழி பெயர்த்து வாஸ் அப்படின்னு கேட்க கூடாது. ஓ, ஏன்னா வாஸ்ன்றது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் லூஸ், மரியாதை குறைவே போயிடும். அப்ப இவ்வளவு நாளா என் ப்ரொஃபஸர் எல்லாத்தையுமே வாஸ் 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 சொல்லியிருக்கேன் போல. அப்ப இனிமே பிபிட்ட அப்படின்னு பிபிட்ட 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 அப்படின்னா என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்குறது. Hey, I'm not saying I'm sorry. I'm saying sorry. ராமணி சூப்பர்ரா. அவ்வளவுதான். மோகம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாகுதா? ஆமாண்டா. கத்துக்க கத்துக்க தெளிவாயிரும்டா. சரி, அடுத்து இன்னொரு விஷயம் Okay. சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. உனக்கு புரியல என்ன பண்ணுவ? எப்படி சொல்லுவ? ஐயா எனக்கு இது விளங்கலையா, ஐயா எனக்கு இது புரியலையா, எப்படி சொல்லுவ நீ அதை டுவாட்ச்ல? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? அதுதானப்பா எனக்கும் புரியல. மணி இப்போதைக்கு எனக்கு என்ன புரிஞ்சிருக்கு நீ சொன்ன வரைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட நான் கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் என் சொல்லிடணும். ஆமா, அதுக்கப்புறம் தாங்களே சொன்னா நல்லா இருக்குமே. சேகோட். இப்போ ஏன் சொல்லிங்கன்னு சொல்லிட்டியா? ஆமா அவங்க பேசிட்டே இருக்காங்க, ஆமா நடத்திட்டே இருக்காரு. ஆமா. யாரு? வைரஸ். ஐயோ. வைரஸ் நடத்திக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து Entschuldigung, சரி ich habe eine Frage. ஓகே. சரியா? ஆமா, இப்போ எனக்கு இது புரியல, எப்படி சொல்லுவேன்? எனக்கு இது புரியல. Ich habe das leider nicht verstanden. சொல்லு. Ich habe leider das nicht verstanden. Ich habe das leider nicht verstanden. Ich habe das leider nicht verstanden. அப்படின்னா அதை நான் புரிஞ்சுக்கல ஓ, அப்படின்னு அர்த்தம். இது ஒரு கலக்க வேண்டியதான்டி. நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ மற்ற கிளாஸ்ல ப்ரொஃபஸர்லாம் சொல்லி. அவ்வளவுதான். இப்போ முதல்ல இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணு. ஓகே. சரி மணி, இப்போ வந்து ஒருத்தவங்களை எப்படி வணங்கணும், அது மாதிரி ஒருத்தவங்ககிட்ட எனக்கு உதவி இருக்குன்னா அந்த உதவி நான் எப்படி கேட்கணும். ஓகே. அதே மாதிரி இப்போ எனக்கு ப்ரொஃபஸர்லாம் பாடம் நடத்துறப்ப எப்படி வந்து நான் எனக்கு ஃப்ராகா இருந்தா நான் எப்படி கேட்கணும்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். சரி, இதெல்லாம் முடிச்சோடனே நான் ஒரு நன்றி சொல்லணும்ல, அந்த நன்றி எப்படி சொல்றதுப்பா? ஏசப்பா கோட்டான கோட்டி நன்றி ஏசப்பா கோட்டான கோட்டி. நீ நன்றி சொல்லணும்னு கேட்ட வரைக்குமே சந்தோஷம்டா. நன்றி இங்க சொல்லணும், எல்லாத்துக்குமே சொல்லணும். சரியா? ஃபீலன் டாங்க் அப்படின்னா மெனி தேங்க்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி. சரியா? Okay. நம்ம மெனி தேங்க்ஸ்னு சொல்ல மாட்டோம், நம்ம தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு சொல்லிடுவோம். இங்க ரொம்ப ஃபார்மலா சொல்லும்போது ஃபீலன் டாங்க் அப்படின்னு சொல்லணும். சொல்ல ஃபீலன் டாங்க். ஃபீலன் டாங்க். இதே இந்த டாங்கே ரொம்ப வெரைட்டியா சொல்லுவாங்க. என்ன வெரைட்டி? டாங்கே ஷூன் அப்படின்னு சொல்லுவாங்க. டாங்க் ஷூன். ஃபீலன் டாங்க்னு சொல்லுவாங்க. டாங்கே டாங்கே ஷூன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருமணி, நீ சொல்ற நான் இன்னொன்னு கேட்டிருக்கேன். டாங்க ஜியா அப்படின்னா அப்படின்னா ரொம்ப நன்றி. ஓ, கோடான கோடி நன்றி. கொட்டான கோட்டி நன்றி ஏசப்பா. Okay. அந்த மாதிரி டாங்கே ஜேயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீலன் டாங்க், டாங்கே, டாங்கே ஷூன், டாங்கே ஜேயா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப பிட்ட நான் சொல்லணுமா இல்ல அவங்க சொல்லணுமா? யாரு நன்றி சொல்றாங்களோ அவங்க நன்றி மட்டும் தான் சொல்லுவாங்க. ஓகே. நன்றி யாருக்கு சொல்றாங்களோ அவங்க திரும்பி ரியாக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா பரவாயில்ல இருக்கட்டுங்க அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? ஆமா ஆமா. அத டாய்ச்ல எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா bitte. ஓகே. immer gerne. ஓ, jederzeit. ஓகே. kein Problem. Kein Problem. keine Ursache. gern geschehen. பா லிஸ்டா அடுக்குறியாப்பா? இது இன்னொன்னு கடைசியா ஒண்ணு இருக்குது. nicht zu danken. நிஷ் சுதாங்கன். அதாவது இப்ப நீ என்ன சொல்லுவ? நான் தான் உன்னோட ப்ரொஃபஸரு, சரி, நான் உனக்கு விலகிட்டேன். நீ என்ன சொல்லுவ என்கிட்ட? கோடான கோடி நன்றி மாதிரி டாங்க ஜியா. danke sehr அப்படின்னு சொல்லுவியா? bitte sehr அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லைன்னா bitte அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. இல்லைன்னா bitte schön அப்படின்னு சொல்லுவேன். ரைட்டு. ரொம்ப ஃபார்மலானா gern geschehen. ஓகே. ஃபார்மல்னு இல்லை, நீ இதை எதை வேணா பயன்படுத்திக்கலாம். ஓகே. சரியா? இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் nicht zu danken, immer gerne, jederzeit அப்படின்னு சொல்லலாம். கலக்கிறேன்டா எல்லாத்தையுமே போய் இன்னைக்கு விலந்தாங் எல்லாமே நான் சொல்லுவேன்டா. என்கிட்ட வந்து கத்துக்கிட்டு மட்டும் போக முடியாது.
இப்போ நீ எனக்கு சொல்லி காட்டணும். கத்துக்கிட்டதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். அவங்க கிட்ட இப்போ ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட கேள்வியை கேட்டு நன்றி சொல்லி திரும்பி பார்க்கலாம். சரி இப்போ பாரு, ம். இப்போ மட்டும் பாரு. ஃபர்ஸ்ட் நான் கூப்பிடுறேன் அவங்கள. Entschuldigung, guten Morgen, könnten Sie mit mir helfen? Mir bitte helfen. Mir bitte helfen. அடுத்தது என்ன? உதவி செஞ்சிட்டாங்க. ஆமா. அப்புறம் என்ன சொல்லுவ? அதுக்கப்புறம் danke அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு உதவி கூட செஞ்சுட்டாங்கன்னா danke sehr அப்படின்னு சொல்லுவேன். அவங்க பதிலுக்கு bitte bitte அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி குட், sehr schön. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க. எப்பவுமே சிச்சுவேஷன் அடிப்படையா வச்சு அந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன மாதிரியான வார்த்தைகள் வாக்கியங்கள் பயன்படுத்துவேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு டாய்ச் பேச கத்துக்கும் போது சுவாரஸ்யமாவும் இருக்கும், ஈஸியாவும் கத்துக்கலாம். சூப்பர் ராமணி, உன்ன முறை ஆள் இருந்தா போதும்டா. பார்த்துக்கலாம் வாடா. இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பாத்துக்கலாம்.